என் தங்கப்பிள்ளையே, ஆடி வெள்ளியில் அதிர்ஷ்ட செய்தியோடு என் பிள்ளையை தேடி இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இரண்டில் ஒன்றை மனதார தொட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை உள்ளபடி சொல்ல வந்திருக்கின்றேன். என்னதான் இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தாலும், ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கான வழி பிறக்கும் என்று நீ நம்புகின்றாயல்லவா? உன்னுடைய நம்பிக்கைதான் இப்பொழுது இந்த தாயானவள் என்னை உன்னோடு பேச வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. அம்மா ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை நம்பிக்கை என்று அழுத்தி சொல்லும் பொழுது நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அம்மா, நம்பிக்கை என்ற ஒன்று என்னோடு பிறந்தது. நான் ஒரு நாளும் உன்னை நம்பாமல் செல்ல மாட்டேன். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதை நான் நம்பிக்கையோடு செய்வேன் என்று நீ உறுதி ஏற்க வேண்டும். என் பிள்ளையே, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீ நம்பிக்கையோடு செய்யும் பொழுது மட்டும்தான் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னை விட எனக்குத்தான் ஆர்வம் அதிகம். அதனால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றியும் கெட்ட விஷயங்களை பற்றியும் உள்ளபடி சொல்ல வந்திருக்கின்றேன். நல்லதை மட்டுமே சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் செய்யலாம். ஆனால் வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு வளர வேண்டும். என் பிள்ளை, வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்று தெரியாமல் நீ தேவையில்லாத விஷயங்களை போட்டு உன் மனதிற்குள் ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்றால் அதை அப்படியே நீ தெரிந்து கொண்டுதான் வாழ்க்கையில் அத்தனையையும் எதிர்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உனக்கு பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து நல்ல நிலையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகளிலிருந்து இந்த வாழ்க்கையானது விடுதலையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்பதனை யோசித்து முடிக்கும் முன்னமே என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, ஆரம்பத்தில் பல கஷ்டங்கள் பல சூழ்ச்சிகள் உடன் இருப்பவர்களால் நிச்சயமாக நடக்கும். உனக்கு கிடைக்கவிருப்பதை தட்டி பறிப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தட்டி பறிக்கின்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இது உனக்கு கிடைத்தால் நீ நல்லபடியாக மாறிவிடுவாய், அதனால் இதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிட வேண்டும் என்று. ஆனால் உண்மை என்னவென்று இந்த வராகி நான் சொல்கின்றேன். ஒருவரிடத்திலிருந்து உனக்கு தட்டி பறிக்கப்பட்ட விஷயம், அதுவும் உனக்கு வேண்டும் என்றே கெடுதல் செய்ய நினைத்து அவர்கள் தட்டி பறித்த விஷயம் உன் கைகளில் கிடைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களும் பலவிதமான சோதனைகளும் நிச்சயமாக வந்திருக்கும். அது உன் கைகளில் கிடைக்காமல் போனதனால்தான் இப்பொழுது நீ நல்லபடியாக இருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வத்தினுடைய அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது எது உன் கைகளுக்கு வந்து சேரவில்லை என்றாலும் அதில் இருக்கின்ற சரியான காரணத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சிதான் அடைவாய். அதனால் உனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று வருந்தாதே. உனக்கு அவர்கள் நல்லது செய்யக்கூடாது என்று நினைத்து கெடுதலைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் கெடுதல் செய்வதாக நினைத்து உனக்கு அவர்கள் நன்மையைத்தான் செய்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இது போன்ற பல சூழ்ச்சிகள் நடக்கும். எல்லா சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் நடக்கவிருக்கின்ற உண்மைகள் எல்லாமும் ஏதோ ஒரு காரணத்தினால் தான் உனக்கு நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கு கொடுப்பாள் என்பதனை நீ நம்பினால் போதும். என்றுமே உனக்கென இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நல்ல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை. அதனால் இதை நீ சரியாக பின்பற்று.
உன் வாழ்க்கையில் நடக்கின்ற தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது நீ நினைத்தது போல ஒரு நல்ல நிலையை உனக்கு காண்பிக்கும். நீ எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான சூழ்நிலையை உன் கண் முன்னால் நிறுத்தும். அந்த நேரத்தில் நீ பதற்றமடையாமலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எண்ணி கவலைப்படாமலும் நல்லபடியாக மனதில் நேர்மையோடு நின்றுவிடு. நிச்சயமாக நீ நினைத்ததை நீ அடைந்து விடுவாய். உனக்கானவை எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து விடும். நீ ஆசைப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. நீ விரும்பியதை அடைவதற்கான கால நேரம் உனக்கு கூடி வருகின்றது. ஆரம்பத்தில் பல கஷ்டங்களும் சூழ்ச்சிகளும் இருக்கும். அந்த நேரத்தில் தயங்கி நின்று விடாமல் முன்னேறி வந்து கொண்டே இருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கென்று சில விஷயங்கள் சிலவிதமாக மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றங்கள் எல்லாமும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீங்க வேண்டும். உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இனிமேலும் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். சுற்றி நடப்பது எதனால் என்று தெரியாமல்தான் என் பிள்ளைக்கு பல தயக்கமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எதனால் எதற்காக என்று தெரிய வரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தமும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். என் பிள்ளையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சில விஷயங்களை கடினமானதாக காட்டும். சில நேரங்களில் உன்னை பயம் காட்டி இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்ல வைக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால் என் பிள்ளையே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் எல்லாமும் ஒரு நாள் உன்னால் மாற்றி அமைக்கப்படும். நீ நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று நீ நம்ப வேண்டும். உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்கின்ற நிலை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். யாரெல்லாம் உன்னை ஏசினார்களோ, யார் எல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு வர மாட்டாய் என்று தூற்றினார்களோ, இவர்கள் முன்னிலையில் நீ நல்ல நிலைக்கு வந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்கள் சட்டென்று நடந்துவிடும். உனக்கிருக்கின்ற அந்த நம்பிக்கை இந்த வாழ்க்கையை உனக்கு மிகவும் அற்புதமாக காட்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு இருக்கக்கூடாது. நடக்கின்ற விஷயங்கள் ஏதேனும் ஒரு வகையில் நமக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ நம்பிக்கொண்டிருந்தாலே போதும். தெய்வத்தினுடைய துணை என்றுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும். இந்த தெய்வத்தினுடைய அன்பு எந்நாளும் உனக்கு நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம் என்கின்ற பயத்தோடு வாழாதே. என் பிள்ளையே, நிச்சயமாக நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நீ நினைக்கின்ற விஷயங்கள், உன் மனதிற்குள் நீ எண்ணிக்கொள்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ திறமையாக சிந்தித்து கொண்டே இரு. உனக்கு நல்லது நடந்தே தீரும். உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாக மாறும். எந்த அளவிற்கு நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை தெளிவாக நீ எண்ணிக்கொள்கின்றாயோ அந்த வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்கள், நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நல்லபடியான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உன் வாழ்க்கை சட்டென்று நல்ல நிலைக்கு சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இனியாவது எதை பற்றியும் தேவையில்லாமல் சிந்திக்காமல் உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போகின்றது. உன் எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமே உனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். எல்லா நிலையும் உனக்கு மனமகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். நீ அடைய நினைக்கின்ற ஆசைகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் அற்புதமாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். ஆடி வெள்ளியில் இந்த வராகி தருகின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். பல நாள் திருப்பங்கள், பல நாள் ஏக்கங்கள் எல்லாம் நிச்சயமாக இன்று ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை முழுமையாக்கி உன் கைகளில் கொடுத்துவிடும். வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். எந்த இடத்திலும் தயங்கி நின்று விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.